இங்க பிசிக்கலி சேஞ்சலா இருக்க பொண்ணு டீச்சர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பயந்து போயிட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதை வளர்ந்து காமிச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த டீச்சருக்கு எதையோ புரியாம அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி போடுவாங்க. அவ்வளவு சுகமா வீட்டுக்கு கிளம்புவா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு அப்பார்ட்மெண்ட் மாதிரில இருந்து கீழே வந்து இறந்த பொருளா டீச்சருக்கு நியூஸ் வருது. எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பைனோகுலர் கேமரா எடுத்து பார்த்தா அதுல அந்த அப்பார்ட்மெண்ட்ல வேற பக்கம் 2 செக்யூரிட்டிங்க அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வீட்டுல விட்டானுங்க. ஓனரோ ஃப்ரெண்டு காரணம் அவன் சின்ன பொருளை பார்க்காம அவளை அபியூஸ் பண்ணிடுறானுங்க. இந்த விஷயத்தால அந்த கேமரா வழியா பார்த்த ஹீரோயின் அவளை பழி வாங்கி அவனு சொல்லிட்டு முடிவு பண்றான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஹீரோவை ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பா. சோ அவனை பாக்குற மாதிரியே ஹீரோ நைட் அந்த அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு அந்த 2 செக்யூரிட்டி நிலைமை குடும்ப பொண்ணு தள்ளிடா. அதுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனரே அவன் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு 2 பேர் கதையை முடிச்சிடறா. ஹீரோவோட அம்மா பைத்தியமா இருப்பாங்க. ஹீரோவினோ நான் இந்த மாதிரி 4 பேரை கொலை பண்ணிருக்கேன், நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் அவங்களும் நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாதுமா, பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு உண்மை வெளியே சொல்லிட போறான்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிங்க தான் பயந்து போயிட்டு அந்த பொண்ணை மாதிரி தள்ளி விட்டு கொண்டு இருப்பானுங்க. இதை ஹீரோவோட அம்மா கண்ணு முன்ன பார்த்து அந்த செக்யூரிட்டி கிட்ட நான் அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற போறேன்னு சொல்ல அப்படி மாற்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் உங்க பையன் தான் மாட்டுவான். ஏன்னா அந்த பொண்ணை நிறைய வாட்டி உங்க பையன் தான் வீட்டுக்குள்ள கூட்டு போய் அபியூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுவானுங்க. இதை கேட்டு ஷாக் ஆனவங்க அம்மா பையன் கிட்டே போயிட்டு ஏன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ண நீ எல்லாம் ஒரு மனுஷானு சொல்லி திட்டுவாங்க. கோவத்துல அந்த பையன் அவங்க அம்மா தலையில போட்டு அடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் அவங்க பைத்தியமா நடிச்சுக்கிட்டு பையன் கூட பார்த்துட்டு வருவாங்க. ஹீரோவும் ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்ச ஹீரோ பாக்கிறதுக்காக போவான். அப்ப அங்க ஹீரோ வந்து என்னமா என்னை பத்தி எங்க அம்மா சொல்லிட்டார மொத்தமா வந்துட்ட இதுக்கப்புறம் நீ ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடியும் விட்டு சம்பாடி அடிச்சுட்டு அவளை போட்டி கட்டி வளர்த்துட்டு போவான். அங்க சரியான நேரத்துல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர் வந்து ஹீரோவையும் அவன் ஆளுமையை சம்பாடி அடிச்சு கூட்டுருவாரு. கடைசி அவரு ஹீரோன் கையில கண்ணை கொடுக்க தப்பு பண்ணது தான் காதலானாலும் சரி சொல்லிட்டு அவன் அங்கேயே ஷூட் பண்ணி கொண்டுடுறான்.